Welcome to Science with Max Learning Fun. இன்னைக்கு நாம differential equations ஓட first chapter class 12 first exercise பார்க்க போறோம். So basically நம்ம from a very small age நம்ம various types of equationsக்கு equations பத்தி படிச்சிருப்போம். Mostly நம்ம படிச்சது 8th ல இருந்து ஆரம்பிச்சிருப்போம் equations algebra ல ஆரம்பிச்சு linear equation in one variable அப்புறம் 9th ல linear equation in two variable 10th ல pair of linear equation எப்படி solve பண்றதுன்னு பத்தி பார்த்தோம். So linear equation in one variable கொடுத்தா solve பண்ண தெரியும். Linear equation in two variable pair of linear equation ரெண்டு equation இருந்தா தான் solve பண்ண முடியும். அப்படி கொடுத்தாலும் solve பண்றதுக்கு நம்ம கத்துக்கணும். 11th ல complex numbers வச்சு quadratic equation solve பண்ண பார்த்தோம். So 12th ல in the last class of equations அதான் differential equations. Differential equations னா என்ன? Differential equations நம்ம differential equation பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி equation அப்படி சொல்றதுக்கு முன்னாடி differentialனா என்ன நம்ம இந்த ஒரே ஸ்டாண்டர்ட்ல இந்த family of equations பத்தி நம்ம படிச்சோம். d by dx differentiation na d by dx இது மட்டும் தெரியும். y differentiate பண்ணா ஒரு equation dy by dx இது பத்தி தெரியும். So differential equation na the equations involving the operator differentiation இல்லனா equation of the form dy by dx equals g of x அதுவும் differential equation தான். இப்போ இந்த dy by dx equals g of x இந்த மாதிரி இருக்கிற ஈக்குவேஷனா என்னது differential equation. ஸோ இதை இந்த லெசனில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம எப்படி பாலினாமியல்ஸ்க்கு டிகிரினா என்னன்னு பார்த்தோம். டிகிரினா பாலினாமியல்ஸில் ஹையஸ்ட் பவர் ஹையஸ்ட் எக்ஸ்போனன்ட் ஃபேக்டர் அதுதான் டிகிரி. இந்த எக்ஸசைஸில் நாம் டிகிரினா என்ன டிகிரி மோஸ்ட்லி இங்கே கொஞ்சம் தான் சேஞ்சஸ் இருக்கும். அது என்னன்னு பார்ப்போம். டிகிரினா என்ன, அதே மாதிரி புது டேர்ம் ஆர்டர்னா என்ன, இந்த ரெண்டு வார்த்தையை பற்றி தான் பார்க்க போகிறோம். டிகிரி அண்ட் தென் ஆர்டர் இந்த ரெண்டு வார்த்தையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி அதான் இப்போ இன்ட்ரோடக்ஷனில் பார்த்த மாதிரி எப்படி சால்வ் பண்ணோன்னு கற்றுக்கணும்ல, அதே மாதிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணுவோம். 3 மெத்தட்ஸ் இருக்குது, 3 டைப்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் இருக்குது. அது என்னென்னன்ட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சின்ஸ் இது ஒரு சிம்பிள் டாபிக்ன்றதுனால நான் ஃபோன் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியே எடுத்துடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்ட் ஆர்டர். ஃபஸ்ட்டு ஆர்டர் தான் ஃபஸ்ட்டு நம்ம நோட்டீஸ் பண்ணணும். Order of a differential equation is defined as the order of the highest order derivative of the dependent variable with respect to the independent variable. இது உங்களுக்கே தெரியும். dy by dx னா இது independent variable, இது dependent variable. இது x டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஏன் நம்ம எப்பவுமே என்னென்ன எழுதுவோம், f of x equals x square plus 2x plus 2 இப்படி ஒரு ஈக்குவேஷன் எழுதுனா f of x தான் அது 11th படித்தோம், அதுதான் y. ஸோ y எக்ஸோட வேல்யூவை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஆனால் எக்ஸோட வேல்யூ எல்லா நம்பரையும் இண்டிபெண்ட்டாக தான் அது அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறோம். ஸோ y டிபெண்ட் ஆன் எக்ஸ், எக்ஸ் இண்டிபெண்ட், அதுதான் dy by dx. அது ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் நம்ம பார்த்துருப்போம். yனா let it be y. ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்னா என்ன, y டேஷ்னு எழுதியிருப்போம், இல்லைனா y1ன்னு எழுதியிருப்போம், இல்லைனா dy by dx. இப்போது ஃபஸ்ட்டு ஆர்டர் டெரிவேட்டிவ், இது ஃபஸ்ட்டு ஆர்டர் டெரிவேட்டிவ். அடுத்தது திருப்பி அந்த y டேஷை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் y டபுள் டேஷ், அது என்னது செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், வி ரைட் y2. இல்லைனா அதை dy by dx ஆஃப் dy by dxன்னு எழுதியிருப்போம், அதுதான் அது d சார் d ஸ்கொயர் y by dx இருக்கிறதுனால dx ஸ்கொயர். சரியா?
டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். இதுவே தேர்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் எடுத்தா y triple dash equals we say y3 or d by dx of திருப்பி என்ன பண்ணுறோம் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு பேர் தேர்ட் ஆர்டர் டிஃபரன்சியேஷன். அதான் என்னது டி கியூப் ஒய் பை டிஎக்ஸ் கியூப். இந்த மாதிரி நாம் வந்து ஒய் இன்ஃபனைட் கூட எடுக்கலாம், எவ்வளோ முறை வேணால் எடுக்கலாம். ஸோ ஆர்டர்னா என்ன இதுலேருந்து தெரியுதுன்னா ஆர்டர்னா டி பவர் ஏ ஒய் பை டிஎக்ஸ் பவர் ஏ ஃபார்மில் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ஒரு அந்த டேர்ம் இருந்தால் அந்த ஏ தான் என்னது ஆர்டர் ஆஃப் தி ஈக்குவேஷன். கைண்ட்லி நோட் ஏ இஸ் தி ஆர்டர் ஆஃப் தி ஈக்குவேஷன். திருப்பி சொல்கிறேன், இது புரியுறதுக்காக சொல்கிறேன். அந்த ஈக்குவேஷனில் டி பவர் ஏ ஒய் பை டிஎக்ஸ் பவர் ஏ ஃபார்மில் இருந்தால் ஏ தான் என்னது ஆர்டர் ஆஃப் தி ஈக்குவேஷன். பாருங்க, நம்ம வந்து இப்போ ஆர்டர் பற்றி பார்த்தோம். இப்போது டிகிரினா நம்மளுக்கு என்னன்னு தெரியும். டிகிரி மோஸ்ட்லி அண்டர் பாலினாமியல்ஸ் வச்சு பார்த்தா பாலினாமியல்ஸில் என்னன்னு சொல்வோம் ஹையஸ்ட்டு எக்ஸ்போனன்ட். இதை தான் நம்ம ஒரு டிகிரின்னு சொல்லியிருப்போம். இங்கே டிகிரினா வாட் டஸ் டிகிரி மீன் ஹியர்? இங்கே டிகிரினா என்ன பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஆர்டர் இருக்குல்ல ஈக்குவேஷனில் ஹையஸ்ட் ஆர்டரில் ஹையஸ்ட் ஆர்டர் டேர்மோட பவர் அந்த ஹையஸ்ட் ஆர்டரோட எக்ஸ்போனன்ட் என்னதோ அதுதான் டிகிரி. அதாச்சும் ஃபார் எக்ஸாம்பிள் dy by dx வந்து இட்ஸ் அ டிஃபரன்ஷியல் டேர்ம். இப்போது இதோட பவர் 1, அப்போ இதோட ஆர்டர் என்ன டியோட பவர் இந்த டிக்கு மேலே இருக்கிற நம்பர் தான் ஆர்டர், அது 1. இதை ஹோல் பவர் 1ன்னு எழுதலாமா? அப்போ இதோட டிகிரி 1. சரி, இப்போவும் புரியாது. இப்போ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் பவர் 4 இந்த மாதிரி ஒரு டேர்ம் இருக்குது. அப்போது டிகிரி ஆர்டர் என்னது? இப்போது இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணக்கூடாது. 4 2s are 8ன்னு என்ன பண்ணணும்னா ஆல்வேஸ் ரிமெம்பர் டி பவர் ஏ ஒய் பை டிஎக்ஸ் பவர் ஏல ஏ இஸ் தி ஆர்டர். இங்கே அது என்ன பவர் வேணால் ரைஸாக இருக்கட்டும் மொத்த டேர்மும், ஆனால் டி பவர் ஏ ஒய் பை டிஎக்ஸ் பவர் ஏனா ஆர்டர் வந்து ஏ. அப்போது இங்கே இருக்கிறது 2, ஆர்டர் 2. டிகிரி என்னதுன்னா இதுதான் இப்போ ஹையஸ்ட் ஆர்டர். அந்த ஹையஸ்ட் ஆர்டர் எந்த பவருக்கு ரைஸ் ஆகிருக்கோ அதான் டிகிரி. இப்போ இது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் புக்கில் இருந்தே ஒரு சம் காட்டுறேன். இங்கே பாருங்கள், d cube y by dx cube plus 2 into d square y by dx square the whole square minus dy by dx plus y equals 0. இதுதான் கொடுத்துருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இப்போ பாருங்கள், நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு ஆர்டர்னால் என்னன்னு தெரியும் இந்த மாடியூலில், அப்புறம் என்னது டிகிரினா என்னன்னு தெரியும். இப்போ ஆன்சர் பண்ணுங்கள், எது ஆர்டர்? ஆர்டர்னா என்னன்னு சொன்னேன் DAY D பவர் A Y by DX பவர் Aல A தான் ஆர்டர். இங்கே டியோட பவர் பாருங்கள் ஒன்றும் இல்லை 1, இங்கே D பவர் 2, இங்கே D பவர் 3. எது ஹையஸ்ட்டு? 3. அப்போது ஆர்டர் வந்து 3, ஹையஸ்ட் ஆர்டர் வந்து 3. டிகிரினா இப்போ டிகிரினா என்னன்னு சொன்னேன் அந்த ஹையஸ்ட் ஆர்டர் ரைஸ் டு தி பவர்.
இப்போ பாருங்கள், இங்கே திருப்பி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகுற இது என்னதுன்னா 3 வந்து ஹையஸ்ட் ஆர்டர். இங்கே d²y/dx² வந்து raised to power 2. அதை நம்ம கன்சிடரே பண்ணக்கூடாது. நாம் கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னதுன்னா d³y/dx³ வந்து எந்த பவருக்கு ரைஸ் ஆகிருக்கு? ஒன்றுமே இல்லைன்னா தட் இஸ் 1. அப்போது டிகிரி என்னது? டிகிரி இஸ் 1. இப்படி தான் நம்ம இது பண்ணணும். இப்போ இங்கே பாருங்கள். சரி, இதுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் வேணும். சைன்லாம் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ், லாகாரிதமிக் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருந்தால் எப்படி போடணும்னு பாருங்கள். இன்வால்வ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் வந்தால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பாருங்கள். ட்ரிக்னாமெட்ரிக், எக்ஸ்போனென்ஷியல், அப்புறம் லாகாரிதமிக் ஃபங்க்ஷன்ஸ். அதாச்சு சைன், காஸ், டான், கொசீக்கன், சீக்கன், காட். இது இ பவர் அது என்ன வரும்னு சொல்கிறேன். அப்புறம் லாக். இந்த வேல்யூஸ்லாம் வந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் ப்ரீவியஸ் பேஜில் ஒய் தான் f(x), அதுதான் இந்த ஈக்குவேஷன்னு சொன்னேன். கரெக்டாக? அப்போது dy/dx இஸ் நாட் கோயிங் டு பாதர். அதே மாதிரி சைன், காஸ், டான் மற்றதெல்லாம் அதே தான். கொசீக்கன், சீக்கன், காட், ஒய். இப்போ பாருங்கள், சைன் ஒய், காஸ் ஒய், டான் ஒய், இதெல்லாம் சைன் ஒய், காஸ் ஒய், டான் ஒய் அண்ட் அதர் ஃபங்க்ஷன்ஸ். இதில் ஒய் இன்வால்வ் ஆகிருந்தால் நீங்கள் வந்து ஒய்யை கன்சிடர் பண்ணாதீங்க. யூ ஜஸ்ட்டு சி ஃபார் dy/dx அதர் தேன் பிளெயினாக இருக்கணும். அது வந்து இந்த சைன் லாகாரிதமிக் ஃபங்க்ஷனில் லாக் ஒய் கூட வரலாம், எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனில் இ பவர் ஒய்னும் வரலாம். எங்கே கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா when you see the term sin of dy/dx, cos of dy/dx, tan of dy/dx, log of dy/dx, e power dy/dx, நம்மளுக்கு தெரியும் இதெல்லாம் y டேஷ்னு எழுதலான்ட்டு. ஸோ y டேஷ்ன்ட்டு இந்த சைன், லாக், இ ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன், லாகாரிதமிக் ஃபங்க்ஷன், எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனில் dy/dx டேர்ம் வந்தால் அது வந்து என்னது? அதுக்கு கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அண்ட் தென் நீங்கள் ஃபஸ்ட்டு எழுத வேண்டிய வார்த்தை என்னதுன்னா டிகிரி இஸ் நாட் டிஃபைன்டு. டிகிரி வந்து டிஃபைன், நாட் டிஃபைன்டு. இப்போ இங்கே பாருங்கள், அதுதான் அந்த எக்ஸாம்பிள். அதுக்கு தான் நான் இங்கே ஒரு முறை வந்தேன். பாருங்கள், இப்போது இங்கே ஒய் தான் இருக்குது. ஒய்னா அது ஒரு ஈக்குவேஷனாக கூட இருக்கலாம். ஸோ இது நம்ம ஆர்டரையும் நம்மளுடைய டிகிரியையும் அஃபெக்ட் பண்ணாது. இப்போ பாருங்கள், இப்போது இதோட பவர் 1 ஆர்டர், இதுவும் ஃபஸ்ட் ஆர்டர். இப்போ ஆர்டர் என்னது? ஆர்டர் ஆஃப் தி ஈக்குவேஷன் 1. இப்போ டிகிரி பாருங்கள், டிகிரி ஆஃப் தி ஈக்குவேஷன். டிகிரி என்னது? என்னது டிகிரினா? ஹையஸ்ட் ஆர்டரோட ஹையஸ்ட் எக்ஸ்போனண்ட், ஹையஸ்ட் ஆர்டரோட ஹையஸ்ட் எக்ஸ்போனண்ட், அது 2. இப்போது டிகிரி 2. இங்கே பாருங்கள், இங்கே உஷாராக இருக்கணும். சைனுக்கு dy/dx இருக்குது அப்படின்னா என்ன சொன்னேன்? ஃபஸ்ட்டு என்ன எழுதிடணும்? டிகிரி நாட் டிஃபைன்டு. புக்லேயும் நான் காட்டிடுறேன், அங்கே என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்கள். degree of 2 while the degree of the differential equation of 11 அதான் அந்த equation is not defined. பார்த்த உடனே போடணும் sin of dy/dx, log dy/dx, e power dy/dx இல்லைனா எனி ஆர்டர், அது not defined. இப்போ பாருங்கள், இப்போ இதுக்கு பவர் 1, இதுக்கு பவர் 1, அப்போது ஆர்டர் 1. ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கேன் ஹாவ் ஆர்டர், பட் a differential equation will have an order. ஆர்டர் இல்லாமல் ஒரு differential equation இருக்காது. ஆனால் that differential equation may not contain a degree. டிகிரி இல்லாமல் இருக்கலாம். ஸோ எக்ஸசைஸ் பார்ப்போம். அதுக்கு தான் இந்த வீடியோ நான் போட்டேனே.
இங்கே பாருங்க, d power 4y by dx power 4 plus sin y triple dash equal 0. இப்போ பாருங்க, y triple dashனா என்னது? dy d cube y by dx cube. கரெக்டா? y triple dashனா என்னது? d cube y by dx cube. sin குள்ள dy by dx வந்திருக்கு. அப்படின்னா என்னது? d னா டிகிரி. டிகிரி is not defined. ஆர்டரு d power 4 இங்கே 3. எது பெரிய நம்பர்? 4. ஸோ ஆர்டர் வந்து 4, டிகிரி வந்து நாட் டிஃபைன்ட். இப்போ இங்கே பாருங்கள், y டேஷ்னா என்ன? dy by dx, dy பவர் 1. அப்போ 1 தான் என்னது? ஆர்டர். டிகிரினா என்ன? இந்த dy by dx ஓட ஹையஸ்ட் பவர், அது என்ன? 1. இப்போ டிகிரி 1. இப்போ நெக்ஸ்ட்டு ds by dt plus the whole power 4 plus 3s d square s by dt square. இப்போ இங்கே பாருங்கள், d power இங்கே d power 1, இங்கே d power 2. இப்போ பாருங்கள், ஆர்டர் என்னது? என்ன சொன்னேன்? d power a y by dx power a. அதில் a தான் ஆர்டர் ஆஃப் தி ஈக்குவேஷன். அப்போ இங்கே எது பெருசு? 2வா 1ஆ? 2. இப்போ டிகிரி என்னதுன்னு பாருங்கள். டிகிரி நான் சொன்னேன், இந்த எதுக்கு அந்த a வந்து அதிகமாக இருக்கோ அதோட raised பவர் எக்ஸ்போனன்ட் தான் என்னது? டிகிரி. இங்கே வந்து d square s by dt square மட்டும்தான் இருக்குது. இப்போ அதோட பவர் என்ன? 1. இப்போ அதோட டிகிரி 1. புரியுதா? இஃப் யூ ஹாவ் எனி டவுட் வீடியோவை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், இல்லைனா கமெண்ட் டவுன் இன் தி கமெண்ட் செக்ஷன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 4th ஒன்ல dy by dx காஸ் டேர்ம்குள்ளே இருக்குது. அப்படின்னா இதோட டிகிரி நாட் டிஃபைன்டு. ஃபஸ்ட்டே எழுதிடுங்க, நாட் டிஃபைன்டு. ஆர்டரு 2 தான் ஹையஸ்ட்டு. dy by dx பவர் 1, dy by dx 1, d1y by dx 1. இது d ஸ்கொயர். அப்படின்னா இதோட ஆர்டர் 2. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், dy by dx அதோட வேல்யூ 2. அப்போ ஆர்டர் 2. வேறு dy by dx இல்லை. அதே மாதிரி இதோட டிகிரி 1, ஏன்னா raised to the power 1. அடுத்தது y triple dash என்ன? d cube y by dx cube. இதுனா d square y by dx square. இதுனா dy by dx. இதெல்லாம் ஒரு பவருக்கு ரைஸ் ஆகிருக்கு. இது ஸ்கொயர், இது கியூப், இது பவர் 4. இப்போ பாருங்க, d power a y by dx power a, where a is the highest, it is defined as the highest order, so that is the order of the equation. அப்படின்னா இங்கே 3. இப்போ 3 தான் இங்கே பெருசு. 3 2 1ல் 3 தான் பெருசு. அப்போ என்னது? ஆர்டர் 3. டிகிரி இந்த 3யோட பவர் என்ன? அந்த d cube y by dx கியூபோட பவர் என்ன? 2ன்னு கொடுத்துருக்கா. அப்போ டிகிரி 2. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இது d cube y by dx cube. இது d square y by dx square. இது dy by dx. கரெக்டா? இப்போ இது ஹோல் பவர் 1, இதுவும் ஹோல் பவர் 1, இதுவும் ஹோல் பவர் 1. இப்போ டிகிரி பாருங்கள், 3 2 1. ஆர்டர் சாரி, எது பெரிய நம்பர்? 3. அப்போ ஆர்டர் 3. டிகிரி வந்து 1. சரியா? இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும். வேணா ஒரு முறை பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்க, 8th one
y dash plus y equals e power x. y dash na enna dy by dx. y equals e power x. e power x தான் இருக்கு. e power dy by dx இருந்தா தான் என்னது degree not defined. இப்போ என்ன பண்ணோம் highest power என்னது dy by dx க்கு 1 ஆர்டரும் என்னது 1 ஏன்னா d power 1 y by dx power 1. இப்போ ஆர்டரும் 1 டிகிரியும் 1. ஸோ இதுக்கு எதுக்கு நிறைய டேஷ் இருக்கணும் பாருங்க இதுக்கு தான். அப்போ வந்து என்னது ஆர்டர் 2 டிகிரி இதுக்கு எவ்வளோ டேஷு 2 டேஷ். த ஹோல் பவர் எதா இருக்கா இல்லை அப்படின்னா அது 1. இங்கே சைன் ஒய் தான் இருக்குது. சைன் ஒய் டேஷ் சைன் dy by dx அப்படி இருந்தால் தான் நம்ம டிகிரி நாட் டிஃபைன்டுன்னு போடணும். இப்போ இங்கே பாருங்கள் y டபுள் டேஷ் நான் ஆர்டர் அதான் அதிகம் ஆர்டர் 2 டிகிரி இஸ் 1. ஏன் அதோட ரேஸ்டு பவர் 1. ஸோ கடைசி 11th கொஸ்டின் 12th கொஸ்டினோட இந்த லெசன் முடிஞ்சிடும், இந்த மாடியூல் முடிஞ்சிடும். இப்போது dy by dx பாருங்க சைன்குள்ளே இப்போ dy by dx இருக்குது. அப்போது என்னது கேட்டிருக்கிறது டிகிரி இஸ் நாட் டிஃபைன்ட். ஆர்டர் d square y by dx square dy by dx 2 1 2 தான் பெருசு. அப்போ என்னது டிகிரி ஆர்டர் 2 which is first option. ஸோ இந்த மாடியூல் வந்து ஈஸியாக இருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். If you have any doubts, comment down in the comment section. So thanks for watching. Subscribe to Max Learning Fun. Thank you.